காய்ஸ், குட் மார்னிங். இந்த சண்டே மார்னிங் நம்ம வீட்டில் வந்து பூரி உருளைக்கிழங்கு மசாலா தாங்க நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு போல் நல்லா தோல் சீவி கட் பண்ணி குக்கரில் வேக போட்டுட்டேங்க. உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து ஒரு 3 வெங்காயம் மட்டும்தாங்க வேணும். தக்காளி வேறு எதுவுமே வேண்டாம். வெங்காயம், கருவேப்பில்லை. நான் பச்சை மிளகா போடலை, சில பேர் பச்சை மிளகா போடுவாங்க. பச்சை மிளகா போடல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து காஞ்ச மிளகா தாங்க போட்டிருந்தேன். கிழங்கு நல்லா வெந்துட்டுருக்கு. அதுக்கு நம்ம தாளிப்புக்கு பொருளாக ரெடி பண்ணி உரமாக வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சிட வேண்டியதாங்க. நாங்கள் 2 பேருக்கு தேவையான அளவு மாவு எடுத்து வச்சுருக்கேன். மாவு போட்டுட்டு உப்பு லேசாக போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டாங்க. நல்லா கையில் வந்து நம்ம தண்ணி பதமே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும் மாவு. அப்போ தான் பூரி நல்லா சாஃப்டாக வரும். கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து தாளிப்பு தாங்க. தாளிப்பு ரொம்ப சிம்பிளுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு லேசாக போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு, சில பேர் பச்சை மிளகா போடுவாங்க, சில பேர் காஞ்ச மிளகா போடுவாங்க. நான் வந்து காஞ்ச மிளகா தாங்க போட்டிருந்தேன். அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொட்டி மறக்காமல் மஞ்சத்தூள் போடணும். அப்போ தான் கலர் கொடுக்கும். நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லாம் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா டேஸ்ட்டுக்கு அவங்க வந்து உடச்சக்கல்லை சேர்ப்பாங்க. நானும் உடச்சக்கல்லை தான் கொஞ்சமாக மிக்சியில் வந்து அரைச்சி தண்ணியில் கலந்து ஆட் பண்ணாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடும். நல்லா கொதிக்க வச்சு நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுங்க.
அவ்வளோதாங்க, கிழங்கு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து பூரி சுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சதுனால பூரி கொஞ்சம் நம்ம பூரி உள்ளே போட்டதும் நல்லா சூடான எண்ணெய் வந்து மேலே நம்ம ஊற்றிட்டே இருந்தால் பூரி நல்லா உப்பி வருங்க. நான் வந்து சின்ன கடாயில் வச்சதுனால கொஞ்சம் அந்த உப்பி வருது கொஞ்சம் சின்னதாகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கிழங்கும் பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே மார்னிங் என்ன டிஃபன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போய் சாப்பிட போகிறேங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.